கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த 2026 ஆண்டின் காலகட்டத்திலும் 2000 ஆண்டு காலம் முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலக ஜனங்கள் அனைவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு இரத்தத்தை சிந்துவதற்காகவே சிலுவை தூக்கி சுமப்பதற்கு முன்பதாக அந்த எருசலேம் என்று அழைக்கப்படுகிற அந்த வீதியின் வழியாக அவர் பவனியாக வருகின்றார். அவர் பவனியாக வருகிறார் என்றால் அவர் ராஜா என்ற தோரணையில் அல்ல, எளிமையும் தாழ்மையும் கொண்டவராக, அன்பை வெளிப்படுத்துகின்றவராக, சமாதான ராஜாவாக, அவர் எளிமையை காட்டுகின்ற வண்ணமாக கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து கொண்டு அவர் வீதியின் வழியாக கரங்களில் குருத்தோலை பிடித்து கொண்டு அவர் பவனியாக வருகின்றார். வருகின்ற பொழுது ஜனங்கள் அனைவருமாக வீதிகள் முழுதுமாக வஸ்திரங்களை விரிக்கின்றார்கள், கம்பளங்களை விரிக்கின்றார்கள். கழுதை குட்டி அதன் மேலாக இயேசுவை சுமந்து கொண்டு அது போகின்றது. இரு பக்கமும் இருக்கின்ற அனைத்து மக்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா ஓசனா என்று சொல்லி தங்களுடைய கரங்களில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்றார்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பயணத்திற்குள்ளாய் அவர் கடந்து போவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பவனியாகத்தான் இந்த பவனி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது எப்பொழுது வெற்றியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பவனியா இருக்கிறது. குருத்தோலை என்பது வெற்றிக்கு ஒரு அடையாளம். அதைத்தான் கைகளிலே குருத்தோலை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகின்றார்கள். ஓசனா என்பதற்கு எங்களை ரட்சியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்பது அதனுடைய பொருள் என்று சொல்ல, மக்கள் அந்த நாட்களிலே அவர்கள் பாவத்தில் விழுந்தவர்களாக கவலையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் எங்களுக்கு ஒரு பெரிய அடிமைத்தனமான வாழ்வில் எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே இயேசுவை இரட்சகராக அந்த நேரத்திலே அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தபடியினால்தான் எங்களுக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள், எங்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை, ஆனால் இவர் மூலமாக எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற அந்த நல்நம்பிக்கையோடு கூட தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவர்கள் வீதி வழியாக பவனி வந்தார்கள். அதைத்தான் இந்த நாட்களிலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து திருச்சபையினுடைய மக்களும் அதை வீதியின் வழியாக ஆலயத்தின் முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டு வீதியின் வழியாக தங்களுடைய கரங்களிலே குருத்துகளை பிடித்துக் கொண்டு ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி வருகிறார்கள். அதனால் இந்த நிகழ்வானது வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதனால இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது வரலாற்றில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதைத்தான் இந்த நாட்கள் நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், சிறப்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே CSI கோவை திருமண்டலம், CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் காந்திபுரம் போதேசிகத்தின் சார்பிலே மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.